தாவேகா சைட்லேருந்து இப்போ அண்மையில் செய்தியாளரை சந்திச்ச நம்ம சிடி நிர்மல்குமார் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, ஸ்டேட்டஸ்கோ அப்படியே தான் மெயின்டைன் ஆகுதுன்ட்டு. ஒரு காலத்திலும் தாவேகா பாஜக கூட்டணி இடம்பெறவே முடியாது. அது வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க வந்து என்னுடைய கொள்கை எதிரி, பாஜக எனது கொள்கை எதிரி, திமுக எனது அரசியல் எதிரின்னு சொல்லிட்ட பிறகு எந்த அடிப்படையில் அவங்க கூட கூட்டணி வைப்பீங்க? ரெண்டாவது, எதற்காக? பாஜக இங்க வந்து ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா? இல்ல இல்ல. அப்ப அவங்களுக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே, அவங்களை தூக்கிட்டு போய் சுமந்து என்ன பிரயோஜனம்? அது தேவையில்லாத விஷயம். டெஃபினட்டா அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடக்கவே நடக்காது. ஐ திங்க் தே ஹேவ் இந்த இப்போ அண்மையில் நடந்த டெவலப்மெண்ட்டை மையப்படுத்தி அந்த செயற்குழு பொதுக்குழு தான் நினைக்கிறேன், பொதுக்குழு அதுக்காகவே கூட்டப்படலாம். அதில் அவங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதற்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்லாம் அவங்க 2,90,000 ஓட்டோ வந்து இங்கேயே வந்து முதல்வர் தொகுதியிலே உள்ள புகுத்திருக்காங்க. திமுக உண்மையிலே அரசியல் தான் பண்ணுது. இதில் பீகாரில் எஸ்ஆர் ஓகே, இங்கேயே தமிழ்நாட்டிலே வரப்போகுது. இங்கே நீங்கள் உங்கள் பூத் ஏஜென்ட்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க வந்து விழிப்போட இருந்தால் எல்லா கட்சியோட பூத் ஏஜென்ட் விழிப்போட இருந்தாலே இதை தடுத்துட முடியுமே. நீங்கள் எதுக்கு இதுக்கு அனைத்து கட்சி கூட்டு போடுறீங்க? பாஜகவை எதிர்க்கிறோம் பார் அப்படின்றது தானே. அதனால் இது அரசியல் பண்ணுறாங்க, அதில் அது போகல. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தாவேகாவோட நிலைப்பாடே நீங்கள் வந்து கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு தான், பாஜகவுடன் கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு தான். அப்போ அந்த நிலைப்பாடு வந்து பொய்யாயிடும்ல. இந்த இதுக்குள்ள போய் நீங்கள் உட்காந்து பேசினா. ப்ராப்பரான செய்தியாளர் சந்திப்பு என்பது அறிவாலயத்தில் உள்ள ப்ரெஸ் ரூம்லேயோ இல்லை செக்ரட்டேரியட்டில் இருக்கிற ப்ரெஸ் ரூம்லேயோ இன்றைக்கி வந்து முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பத்திரிகை நண்பர்கள்லாம் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்து அப்படி ஒரு சந்திப்பு இந்த 5 வருஷம் முடிய போது நடந்ததே இல்லை. அவரும் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பி தான் அவர் தான் பின்னாடி இருந்தார். அப்போ இது மாதிரி தேர்தல் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டோட இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுக்கலையோ என்னன்றது அது அந்த கேள்வியை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த கட்சி வந்து 2 வருஷத்தை கூட கம்ப்ளீட் பண்ணல. புரியுது. இப்போ நான் வந்து தொடக்கத்திலேருந்து சொல்லிக்கிட்டு தொண்டற்படைன்றது எல்லா கட்சிகள்லையும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு தனி யூனிஃபார்ம் இருக்கும். இப்போ நீங்கள் அறிவாலயம் போனீங்கன்னா பார்த்துக்கலாம், கருப்பு சகுப்பில் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போட்டு, ஆனால் அது ஃபிட் ஆகாதுன்னு வைங்க, அவங்களுக்கு சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் தொடர்படை, டெலிஃபோன் எடுக்கிறதுலேருந்து வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறதெல்லாம் அவங்க தான். ஐ மீன் அப்படி அவங்க தான் நாளைக்கு ஏதாவது அறிவாலயத்தை யாராவது தாக்க வராங்கன்னா டப்புன்னு அவங்க தான் போய் முதல் வரிசையில் நிற்பாங்க. புரியுது. காவல்துறையும் இருப்பாங்க, இப்போ அவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி மதிமுகவில் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியில் செம்படைன்னு இருக்குது, மதிமுகவில் இருக்குது, விசிகாவில் இருக்குது, நாம் தமிழ் எல்லா கட்சியிலையும் இருக்குது. ஏன்னா அவர்கள் தான் பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இவன் நம்ம கட்சிக்காரன் இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 500லேருந்து 1000 பேர் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வைக்கணுன்றது நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அது செயல் திட்டத்துக்கு வருது, நல்லதுன்றேன் சார். ஸோ தட் த சேஃப்டி இஸ் என்ஷோர்டு. இப்போ நம்மள வந்து இப்போ வந்து டுவல் அத்தன்டிகேஷன் இருக்குதா இல்லையா? பாஸ்வேர்டு மட்டும் போட்டுட்டு போயிருந்தோம், அது சரியில்லை, அதையும் ப்ரீச் பண்ணுறாங்கன்னு போது இப்போ டுவல் அத்தன்டிகேஷன். அதுமாதிரி சேஃப்டி மெஷர் தானே. ஜெயலலிதாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோப் போடுவாங்க, அந்த ரோப் செக்யூரிட்டி இருக்கும். 1000 பேர் கூட தள்ளிட்டு வந்தாலும் அந்த கமாண்டர்ஸ் வந்து அந்த ரோப்பில் கூட்ட அந்த பக்கம் யாரையும் உள்ள போட, அவன் அந்த கமாண்டர்ஸுக்கு தெரியும் இவன் ரிப்போர்ட்ரு, இவனை வந்து அனுப்பணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை ஒருத்தனுக்குன்னா அந்த ரோட்லேயே நடந்தால் கூட கமாண்டர்ஸ் ரோப் போட்டுருவாங்க. அந்த ரோப்பை சுற்றி ரோப்புக்குள்ளே ரிப்போர்ட்டர்ஸ் நிற்பாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரோப்பை கரெக்டாக விலக்கி விட்டு அனுப்புவாங்க. பொதுமக்கள் வர முடியாது. அதுக்கு அடுத்த 2வது லைன் செக்யூரிட்டி இருக்கும். அப்போ காவல்துறை உங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னும் போது உங்களே நீங்கள் வந்து பவுன்சர்ஸை மட்டும் வச்சு நம்ப முடியாது இல்லை. பவுன்சர்ஸ்க்கு வந்து லீடரை பாதுகாக்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருந்துச்சு. அவன் எப்படி மொத்த க்ரௌடையும் பாதுகாக்கிறது அவங்களுடைய வேலை இல்லை. அப்போ தொண்டற்படை வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். டெஃபினட்டாக ஹி ஹேஸ் டு மீட் த ப்ரெஸ். அவர் கண்டிப்பாக செய்தியாளர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். அதை வந்து அடிக்கடி பண்ணணும். அடிக்கடி பண்ணால் பல்வேறு விமர்சனங்கள் அதெல்லாம் த்ராஷ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். கூட்டணி பற்றியோ மற்ற விஷயங்கள் பற்றியோ அவர் ப்ரெஸ் மீட் பார்ப்பாருன்னு தான் நினைக்கிறேன். வெகு விரைவில் அடிக்கடி சந்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயம் இருக்குதுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. எதுக்கு பயப்படுறாரு? இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்கும்போது ஒரு 10 ரிப்போர்ட்டர்ஸை பார்க்குறதுல எதுக்கு பயம் இருக்குது? தட்ஸ் மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இப்போ வர்ற அண்மை காலத்தில் வர்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்களே, அவங்க அதை வந்து அதோட முக்கியத்துவம் தெரியாமல் அதை வேணான்னு தவிருங்கன்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஏன் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஓகே, அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஓகே, பட் இதில் யாருக்கு என்ன லாபம் அப்படின்றது தான் வந்து இங்கே வைக்கப்பட வேண்டிய கேள்வி. இப்போ காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் இதனால யாருக்கு என்ன லாபம்? இவங்களுக்கு ஒரு 39 பேர் இருக்கிறாங்க, காங்கிரஸில் ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு. இதனால் இப்போதைக்கு அங்கே வந்து காங்கிரஸை ஆட்சி அமைக்க பண்ணுறதுக்கு அதுக்கு எந்த பயனும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கேரளாவில்
காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கும் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைப்பதற்கும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு பெறுவதற்கும் இந்த 3 ஆப்ஷனுக்கும் விஜய் உதவுவார். புரியுது. ஆனால் திமுக உதவாது. புரியுது. சரி, திமுக வந்து காங்கிரஸை வெற்றி பெற செய்வோம் கேரளாலன்னு உறுதிமொழி கொடுக்க முடியுமா? முடியாது. பாண்டிச்சேரியில் எதிர்த்து தான் வேலை செய்வாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் 66க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு பெறுவதும் ரொம்ப நாள் வந்து தக்க வைத்து கொண்டிருந்த பாண்டிச்சேரியை இழந்ததையும் கேரளாவில் மீண்டும் வெற்றி பெறுவதற்கும் தாவேகா உதவும் இல்லையா? அப்போ இது வந்து 2 பேருக்குமான வின் சுச்சுவேஷன். அதை ஏன் காங்கிரஸ் அதை நோக்கி போகும்ல? ஆனால் அது ரொம்ப எளிதான விஷயம் இல்லை. அங்கேருந்து கழட்டிட்டு வர்றது இல்லை, திமுக கழட்டி விட்றது வந்து ரொம்ப எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா அங்கேயே நிறையா திமுக அணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் உள்ள டிஎன்சிசி பிரசிடென்ட்டே திமுக காங்கிரஸ் பிரசிடென்ட் மாதிரி தானே இருக்கிறாரு. அதனால எல்லா ஊர்லேயும் அப்படி இருப்பாங்க. பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் தட் இஸ் பெட்டர் ஃபார் போத் ஆஃப் தெம். தாவேக்காக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி, அது ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும்.